ஸ்வேதா, பூங்குதே பாரு, ஜனனி பக்கம் ரூட் எடுக்கிறாங்க. ரூட் எடுக்கிற ஆளை வச்சு நடக்க போற ஃபங்க்ஷன் மொத்தத்தையும் நான் குழப்புறேன். எப்படி பண்ண போற? பண்ணும்போது தெரிஞ்சுக்கோ. நீ வந்து பண்ணுமா? அண்ணி, நேத்து தான் அவன் உண்டான விஷயமே தெரிஞ்சது. அதுக்குள்ள ஏதோ 7வது மாசம் வளகாப்புக்கு சீர் பண்ற மாதிரி எல்லா சடங்கையும் இப்பவே பண்றாங்க. ஸ்வேதா, இதெல்லாம் நீ கேள்விப்பட்டதே இல்லையா? திருஷ்டி கழிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்றது வழக்கம்தான். அதே மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது அவ மனசுல ஒரு சந்தோஷம் உண்டாகும்ல, அப்போ குழந்தையோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும். இதெல்லாம் கால நேரம் பார்க்காம செய்யறதுதான். கலை, வா, நீ வந்து நலங்குவே. வா. கேட்டிங்களா கதைய? ஜனனிக்கு அடுத்து நலங்கு செய்ய போறது அந்த கலையம். திருஷ்டி கழிக்கணும்னு சொல்றீங்க. ஏற்கனவே குழந்தை உண்டாகி கலைஞ்சவ, அவளுக்கு மறுபடியும் குழந்தை தங்கல. இவெல்லாம் நலங்கு பண்ணி ஜனனி வாழ்க்கை பாவம் விளங்குமா? என்னமோ நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்களேன்னு ஒரு அக்கறையில சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லப்பா. பார்த்த வச்சுட்டிய ஸ்வேதா, ஏதோ நம்மளால முடிஞ்சது பாப்போம். என்ஜாய்மெண்ட்டுக்கு எனக்கு குறையே இருக்காது. ஏதாவது பிரச்சனை வந்துட போதுடி. ஒரு பிரச்சனையும் வராது, கவனி. கலை, இங்க வா. நலங்கு வச்சுட்டு வந்துடுறா. நீ சொன்னா புரியாதா? ஒரு நிமிஷம் இங்க வந்துட்டு போ. நானே ஜனனிக்கு எந்தவித சடங்கும் பண்ணாம இருக்கேன். நீ மட்டும் எப்படி பண்ணலாம்? முன்ன பின்ன ஒரு சடங்கு பண்ண வரோம்னா நம்ம யாரு, நம்ம தகுதி என்னன்னு யோசிக்க வேணாமா? கலை, கலை, கலை. கலை கிட்ட என்ன சொன்ன? அது ஒண்ணு இல்லண்ணே. கௌதம் மாப்பிளோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. முன்னாடி வானத்தை வாங்குறியா? என்ன பண்ற நீ?
நான் நான் என்னாச்சு? இல்ல அது ஒண்ணும் இல்ல, நான் சும்மா அவகிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க போங்க, நீங்க நலுங்கு வேலையை பாருங்க. இல்ல அவங்க ஏதோ அழுதுட்டு போனாங்களே. அது ஒண்ணும் இல்ல, அது சும்மா. நீங்க போங்க. சரி வாமா. மாப்பிள்ள கூட்டு போங்க. என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? அறிவு இருக்க உனக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உங்கத உனக்கு ஆரம்பம் சொல்லிட்டு இருக்க, ஒரு அளவுக்கு தான் மரியாதை உனக்கு. நேத்தான் இப்படி உத்தராவசியத்தில் வாங்கி கட்டிக்கிட்ட பத்தாதான் உனக்கு? நல்ல காரியம் நடந்துட்டு இப்போ அறிவு கிட்ட தரமா பண்ணிட்டு இருக்க. நீயா பண்ணிட்டு இருக்க இல்ல கண்டம் பேச்சை கேட்டு பண்ணிட்டு இருக்கதெல்லாம் நீ? உன்னதான் கேக்குறேன். மாமா இது பாருங்க, என்ன சொல்றதா இருந்தாலும் என்ன வச்சு மறைமுகமா பேசாம டைரக்டா சொல்லுங்க. ஏய், மறைமுகமுள்ள வெங்காயம் பெரிய இவளா நீ? நேரடியா தான் கேக்குறேன், என்ன பிரச்சனை உனக்கு? பூங்கோத நீ எனக்கு ஆதரவா இருக்காங்க, அதனால அவங்க மேல தேவையில்லாத பழி எல்லாம் சுமத்தாதீங்க ப்ளீஸ். நான் சொல்லி கொடுத்து அது அப்படியே இங்க வந்து சொல்றதுக்கெல்லாம் அவங்க ஒன்னும் பச்சை குழந்தை கிடையாதுல்ல. நல்லது கெட்டது நாளும் தெரிஞ்சவங்க தானே. ஜனனி வாழ்க்கைக்காக அவங்க பேசுறாங்க, அதை விட்டுட்டு ஏன் மேல எரிஞ்சு விழுந்தா என்ன அர்த்தம்? ஏய் ஸ்வேதா, நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு. பொறுமையை இழந்தான்னு வச்சுக்கோய, எல்லாருக்கும் முன்னாடி கால இருக்கிறத கழட்டி அடிச்சு பிச்சிரும் சொல்லிட்டேன். அண்ணே என்னண்ணே, என்ன பேச்சு பேசுற? டேய் வாய முடுறா. அறிவில் வெக்கமால உனக்கு? என்ன உன் பொண்டாட்டி பத்தி பேசிட்டு இருக்க? கலைக்காக எனக்கும் அது உனக்கு வரல? எவளுக்காடா பேசிட்டு இருக்க? ஏய், எல்லாருக்கும் சொல்லிட்டேன், நான் பொறுமையை இழந்தனா இடம் பொருளாம் பார்க்க மாட்டேன், மூஞ்சி முகல பேத்து எரிஞ்சிருவேன். மரியாதை காப்பாத்திக்க போகுது. கலையை கூட்டுவா. இல்ல மாமா. ஏன் இவங்க நினைக்கிறவ நீ நினைக்கிறியா? ஐயோ அதெல்லாம் இல்ல முத்து மாமா, நான் ஒன்னும் நினைக்கல. நான் போய் கூட்டிட்டு வரேன். அண்ணே நானும் போறேனே, இவங்க ஏதாவது பண்ணிட்டு போட்டும். என்னங்க இது? என்ன கலை? அண்ணி நீ சொன்னது நிஜமாயிடுச்சு வெண்ணிலா. எனக்கு ஒரு குழந்தை இருந்தா இப்படியெல்லாம் பேசியிருப்பாங்களா? என்ன நீ குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அவங்க அப்படி சொன்னா எல்லாம் அப்படி ஆயிடுமா? அவங்க சொன்னாங்கன்றதுக்காக இல்ல, ஆனா அவங்க சொன்ன விஷயம் நிஜம் தானே. அழாதீங்க அண்ணி. அண்ணி பாருங்க அண்ணி, எனக்கு நீங்களும் சரி வெண்ணிலா அண்ணியும் சரி அம்மாவை விட மேலு. எப்பவுமே எனக்காக நீங்க எல்லா விஷயத்திலயும் ரொம்ப அன்போடையும் அக்கறையோடையும் எல்லாமே பண்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்க கையால செஞ்சு எனக்கு ஒரு கெட்டது நடக்குமா? சத்தியமா எனக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வே இல்ல அண்ணி. நீங்க வராம விட்டாதான் நான் மனசு சங்கடப்படுவேன். வாங்க அண்ணி, எனக்காக வாங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. வரமாட்டீங்களா? போ, நான் உங்க கால விழுந்து கேக்குறேன். என்ன ஜன்னி? நீ ரொம்ப பிகு பண்ணாத, எழுந்திருச்சு வா. இல்ல வெண்ணிலா, நான் வரல. கலை எழுந்திரு. கலை அண்ணி வாங்க, எழுந்திரி, வா. எழுந்திரு. வலிக்குது வெண்ணிலா. வளைச்சாலும் பரவாயில்ல. வெண்ணிலா என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைங்க, கலை கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டா. கல்யாணம் ஆகி இன்னும் அவளுக்கு குழந்தை இல்லைல்ல, அதனால அவ கையால நலுங்கு வைக்கணுமான்னு. அட என்னம்மா இந்த காலத்துல போய் 40 வயசானவங்க 50 வயசானவங்க எல்லாம் டெஸ்ட் டியூப் பேபி பெத்துக்கிறாங்க. நீ என்னடானா இதுக்கு போய் வருத்தப்படுற? எல்லாத்துக்கும் மனசுதாம்மா காரணம். நாங்கெல்லாம் ஒன்னும் நினைச்சுக்க மாட்டோம். நீ வா, வந்து நலங்கு வை. அட வான்னு சொல்றேன்ல, வந்து நலங்கு வை, வா. நீ வந்து செய்மா, நீ வந்து உட்காரு, வா.
நீங்க வந்து நலங்கு வைங்க. நானா? நான் என்ன அண்ணி, அத்தை வீட்ல இல்லாத நேரம் அவங்க இடத்துல இருந்து நீங்க தானே எல்லாத்தையும் செய்யணும். வாங்க அண்ணி. இல்ல, நான் வரல. பூங்கோத வா, இந்த வீட்டோட பெரிய மனுஷி நீ தான், வந்து பண்ணு வா. அண்ணி வாங்க, நீ வந்து உங்க கையால பண்ணுங்க. ஜனனிக்கு நீங்க செய்யாம வேற யார் செய்ய போறா? வாங்க வாங்க அண்ணி. என்ன ஸ்வேதா, இப்படி மொத்தமா கவுத்துட்டாங்க? மருது பாத்தீங்களா, பூங்கோதண்ணி அவங்க எழுக்கிற எழுப்புக்கெல்லாம் ஆடுறாங்க. நம்ம கூட்டணி வீக்கா இருக்கு. இருக்கிறதே 2-3 ஆளுங்க, அவங்களையும் அவங்க பக்கம் இழுத்துருவாங்க போல இருக்கே. சென்டிமெண்டா லாக் பண்றாங்களே. அக்ஷயா, அவங்க குரூப்ல நீயும் அந்த மாதிரி போயிடுவியா? ஐயோ, நான் போக மாட்டேன் ஸ்வேதா. கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் நான் உன் பக்கம் தான். நான் உன் ஃப்ரெண்டடி. சிம்ரன், நீ வந்து பண்ணு. சரிங்கக்கா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. சரி சரி, லேடிஸுங்க வீட்டுல பெரியவங்கலாம் ஜனனிக்கு நலங்கு சுத்தி சந்தோஷமாயிட்டீங்க. அப்ப ஆம்பளைங்க நாங்களே என்ன பண்றது? வேற என்ன, இனி ஆட்டம் பாட்டம் தான்.